ம் ஃபிளாக் ஆயிச்சிட்டீங்க, இதுல ம் வந்துரும். ஓகே. Yeah, your time is over actually. Hello. கேக்குதுங்க. டைம் வந்து 3 minutes சொன்னேன், பட் 4 minutes கொடுத்துட்டேன். எல்லா டீமுக்குமே 4 minutes தரேன். இப்போ நீங்க அதை 2 minutes நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ டிஸ்கஸ் பண்ண முடியுமா, அதாவது பிரசன்ட் பண்ண முடியுமா? ஓகே, அருண்குமார், நீங்க யாராவது ஆரம்பிங்கடா. நான் ஆர்கனைஸ் பத்தி சொல்லிடுறேன். ஆர்கனைஸ் பண்றது, நீங்க எக்ஸிகியூஷன் அண்ட் அத பத்தி நீங்க பிரீஃபா சொல்லிடுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் பத்தி. பிளானிங் நம்ம சொல்லணும்னா அதான் ஆர்கனைஸ் நான் சொல்றேன். இல்ல, பிளானிங் வேறடா. ஆர்கனைஸ் வந்து அது செகண்டா சொல்றது. தேர்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங்னா நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம், ஆர்கனைஸ்னா என்னென்ன பண்ண போறோம். அதான் இது. நீ பிளானிங் சொல்லிடுற அருண். ஃபர்ஸ்ட் அப்படியா? சொல்லிடு. வெல்கம் சொல்லிடுறேன் சீக்கிரம், டைம் போயிட்டு இருக்கு. Good afternoon to one and all. This is Arun Kumar from BE Mechanical first year. I'm going to introduction about sports day event. Yeah, first we have to invite all our friends and other college guys. Next we have to take some budget to organize our event, and games are there. And next in that budget we have to ensure all the categories will in that budget. Prizes, certificate, chief guest honor, so that in that budget we have to complete all these things. The venue will be in our college. Thank you. Next. Hello, good evening, 100% here. I am Deepak from Mechanical Department. Now I am explaining about organization of the sports day event. First we have to organize the sports day date, and we have to choose for a venue. Then how we are going to design our tournament style. Then we have to plan supplies and make some volunteers to make such volunteers to do the tournament. Then we have to promote our tournament through the advertisement, and community of regions are aware of the tournament with the help of website, students, teachers, and the help of people in our contact. Then finalize the details ahead of time. Then we have to invite any chief guest, reserve officials, and referees. Then we have to review the plan, then execute. There will be execute the plan. Thank you. Good afternoon, I am Manoj Kumar. How to execute the sports day? First, execute preference health and safety, and then to conduct sports day event, and so that's all. எஸ் மனோஜ் குமார், 3 minutes ஆக்சுவலி டைம் வந்து ஓவர். ஸோ மற்ற டீம்ஸ்க்கும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 4 minutes அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3 minutes வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நல்லா பண்ணீங்க. உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட்டில் பண்ணுறதுங்க வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ அதுவும் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து நீங்கள் ட்ரைங் அப்படிங்கிறது இட்ஸ் அ குட் சைன்.
ஸோ உங்கள் டீம் நல்லா பண்ணீங்க, ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் லீவ் தி கூகுள் மீட். ரிசல்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து இட் வில் பி அனௌன்ஸ்ட் ஆன் தி குரூப் and certificates will be provided by tomorrow, sir. Thank you. Yeah, okay. So next team. அண்ணா எங்க டீம் ரெடியா இருக்குண்ணா. Dhanashekhar team is ready. Okay, fine. So Dhanashekhar சொல்லுங்க. பிரவீன் ரிமைனிங் வந்துட்டு 1 and 3 is remaining. 1 and 3ல உங்களுக்கு என்ன ஃபைல் வேணும்? அண்ணா தேர்ட் எடுத்துக்கலாம். சபரி தேர்ட் எடுத்துக்கலாம். தேர்ட் ஓகே. ஆனந்தன் Yeah, okay. Third is okay, right? ஆனந்தன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சது இல்லை எப்படி நீங்க பண்ணதும் உங்களுக்கு ஒரு டீம் ஏற்கனவே பண்ணதுனால இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே புரியுது. யா ஓகே. So I'm sharing my screen. Is the screen visible? So we discuss பண்ண 4 minutes and then explain பண்ண 3 minutes. explain பண்றப்ப இங்கிலீஷ்ல explain பண்ணுங்க, full and fully இங்கிலீஷ்ல ரைட் பண்ணுங்க. ஸோ வராத இடத்துல தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண தப்பு இல்லை, பட் எந்த டீம் ஃபுல்லா இங்கிலீஷ்ல பண்றதோ அந்த டீம் தான் we will be considering அந்த லாங்குவேஜ் கிரைட்டீரியால நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி. So now screen is visible. உங்களுக்கான ஈவென்ட் இதுதான், ஒரு கெஸ்ட் லெக்சர். Your time for discussion starts now. சொல்றா. கெஸ்ட் லெக்சர்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன டாபிக் பேச போறாங்கன்றத ஒரு இது பண்ணிக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கெஸ்ட் வந்து என்ன டாபிக் பேச போறாங்க ஃபர்ஸ்ட் அதை வந்து ஒரு கெஸ்ட் வந்து வெல்கம் பண்ணும். அவரோட கெஸ்ட் லெக்சரை வந்து கெஸ்ட் லெக்சர்னா என்ன பேசுறது தானே, ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி கெஸ்ட் வந்து. ஓகே பிளானிங் ஓகே ஓகே. அந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் அண்ட் இன்டர்நெட் மூலியமா எல்லாருக்கும் இந்த கெஸ்ட் லெக்சர் பண்றாருன்னு அதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அப்படிதானே? ஆனந்த வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதா, சவுண்டா பேசு. வெல்கம் அட்ரஸ் பண்ணிட்டு அந்த கெஸ்டோட ப்ரொஃபைல் சொல்லணும்டா, அவங்க எந்த காலேஜில் ஒர்க் பண்றாங்க அல்லது எந்த இதில் இருக்காங்கன்ட்டு. யா ஓகே. கெஸ்டோட ப்ரொஃபைல் அண்ட் அவங்க வாங்கின அவார்ட்ஸ், ஈவெண்ட்ஸ், வின்னிங் இதெல்லாம் சொல்லிடுவான். ஆமா. அவர் எதை பத்தி பேச போறாரு அப்படிங்கறத சொல்லணும். ஓகே இந்த மாதிரி தானே? ஓகே சரி. சரி பிளானிங் யார் சொல்றீங்க? பிளானிங் நான் எடுத்துக்கிறேன். சரி ஓகே. ஆர்கனைசிங் நான் எடுத்துக்கிட்டா? ஓகே. ஆனந்தன் நீ, பிரவீன். எக்ஸ்ப்ளோரையும் ஆனந்தன் எடுத்துவோம். என்னடா எக்ஸ்ப்ளோர் நீ எடுத்துக்கோடா. எக்ஸ்ப்ளோர்னா நாங்க இத பண்றோம் அப்படின்னு, அந்த ஈவென்ட்ல அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு. எக்ஸிகியூஷன் ஓகே ஓகே. எக்ஸிகியூஷன் வந்து ஆனந்தனும் பிரவீன் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பேருமே. சரி ஓகே. பிளானிங்ல வந்து என்னென்ன சொல்லுவ? பிளானிங்ல வந்து நம்ம
ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுத்துறது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கெஸ்ட் நம்ம இங்க பேசுறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி பண்றது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்துலயும் போட்டுருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கெஸ்ட்டை பத்தி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அவங்க என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்க, அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எத்தனை ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கெஸ்ட் என்ன டாபிக் பேச போறாரு நம்ம காலேஜில், அதை பத்தி. அதுக்கப்புறம் கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்கனைசிங்ல ஆர்கனைசிங்னா இதெல்லாம் பண்றோம். பத்தி ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. பாத்தீங்களா? Yeah, 4 minutes discussion time வந்து actually over. உங்களுக்கு 3 minutes of presentation time is starting now. Are you guys ready? Presentation start பண்றீங்களா? How? Yes, I'm ready now. Yeah, okay. Time starts now. Okay, Sabrina, welcome address கொடுத்தேன். பிளானிங் பத்தி நீ சொல்றா? Yeah, planning பத்தி சொல்றேன். Good afternoon to one and all present here. I'm Dhanashekhar. I'm from first year mechanical department. We are planning to organize a guest lecture for a wonderful event. We are warm welcoming our guest lecture. We are warm welcoming our guest, and we are sharing the news to all the peoples who are here in the college, our staffs, the neighbors, and we are arranging the guest profiles, the guest who gets the events and his awards and its profiles, and we are organizing the guest topic, what he want to talk in the meeting. That's all. Thank you. Sabri, over to you. Good evening, one and all present here. My topic is guest lecture organization. The guest lecture is organization through the Google Meet or any other Zoom Meet like. Then Zoom Meet நடத்துவோம். We gave a topic to the guest. Thank you. Over to Anandan. Anandan பேசுறா? Praveen, நீ முடிச்சிரு. Good afternoon, here. I'm S. Praveen from Mechanical Department. Today we are talking about guest lecture. In that guest lecture, we have to issue the guest lecture speech to the phone WhatsApp and shoot the photos and guest lectures videos camera and send to WhatsApp or other online apps.
your time limit has got over. So you did well, you guys did well. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பிரவீன் பிரவீன் பேசினாருன்னு நினைக்கிறேன். பிரவீன் இன்னும் நல்லா பேசலாம். யூ கேன் ஸ்பீக் ஈவன் லவுடர். நல்லா பேசலாம், நோ ப்ராப்ளம். கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. அண்ட் தென் நீங்க இந்த பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் எக்ஸிகியூஷனை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பிளானிங் அப்படின்னா ஸ்டார்டிங்ல யாரு கெஸ்ட்டு, ஸோ அந்த ரிசோர்ஸ் பர்சன் யார், என்ன டைட்டில், என்ன மீடியம் நம்ம பண்ண போகிறோம், என்ன மீடியமில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பிளானிங் ஃபேஸ். எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க, அதெல்லாம் பிளானிங். ஆர்கனைசிங்னா இந்த கூகுள் மீட்டில் வந்துட்டு இப்போ ஒரு கிரியேஷன் ஆஃப் அண்ட் கூகுள் மீட் ஐடியா இருக்கட்டும், அது வந்து ஆர்கனைசிங்கில் வரும். அண்ட் தென் ப்ரௌசர் கிரியேஷன் இருக்குல்ல, அது ஆர்கனைசிங்கில் வரும். அதாவது பிளானிங்கிறது ஸ்டார்டிங் ஃபேஸ். அவங்க ஒரு டேட்டா கொடுப்பாங்க, அதை வச்சு தான் ஆர்கனைசிங் டீம் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூகுள் மீட்டில் 250 தான் கெப்பாசிட்டி. ஸோ 500 ஜூம் போகலாம் அப்படிங்கிறத அந்த டேட்டா வச்சுக்கிட்டு. அண்ட் தென் ஆர்கனைசிங் டீம் வந்து பேனர் கிரியேஷனு, அதுக்கப்புறம் அந்த யார் யார் வந்து அன்னைக்கு டே ஆஃப் கெஸ்ட் லெக்சர் அன்னைக்கு எந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டாஃப் வந்துட்டு வெல்கம் பண்ண போறா அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்றது ஆர்கனைசிங் டீம் தான். ஸோ எக்ஸிகியூஷன் டீம் வந்துட்டு இந்த வெல்கம் பண்றாங்க, அவங்க எல்லாம் எக்ஸிகியூஷன் டீம் இருப்பாங்க. வெல்கம் பண்றவங்க, ஈவெண்ட் அன்னைக்கு ஹோஸ்ட் பண்றவங்க, எல்லாரையும் அட்மிட் பண்றவங்க, அண்ட் தென் அதை ரெக்கார்ட் பண்றவங்க, அதை வந்து நம்ம யூடியூப்ல லைவ் பண்றவங்க, இல்லை அப்லோட் பண்றவங்களோ, அண்ட் தென் ஃபைனலா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறவங்க, அவங்கலாம் எக்ஸிகியூஷன். ஸோ மூணுமே டிஃப்ரெண்டா நம்ம வச்சுக்கலாம். பிளானிங்க்கு அப்புறமா ஒரு செயின் தான். ஆக்சுவலா ஒரு செயின் பிளானிங் இல்லாம நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண முடியாது, ஆர்கனைசிங் இல்லாம எக்ஸிகியூஷன் டே கரெக்டா வராது. ஸோ இது செயின். இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஈவெண்டோட எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் கனெக்ட் பண்றோம். ஸோ நீங்க நல்லா பண்ணீங்க, ஆக்சுவலா சூப்பரா பண்ணீங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் லீவ். ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock will be announced. ஸோ நெக்ஸ்ட் டீம், இன்னொரு டீம் தான் ரிமைனிங் இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்? இன்னொரு டீம் தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் எல்லாம் யூ கேன் லீவ். அந்த ரிமைனிங் ஒரு டீம் ஓகே. ரோஹித், நீங்க வந்து மட்டும் இன்னும் இருக்கு, அந்த ஃபைலை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணட்டுமா? அண்ணா வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கரெக்ட் ஆகுதுண்ணா. சரி, ஓகே. கம்ப்ளீட் பண்ணவங்கலாம் லீவ் ஆகலாம், நோ வரிஸ். இன்னும் ஒரு டீம் ரிமைனிங் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது யார் டீம்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க எந்த டீம் இருக்கீங்க. இன்னும் கவின், ரோஹித், சுதர்சன். ஓகே, சுதர்சன், ரோஹித், சரண் பாபு, ரைட்? ஓகே, ஃபைன். தென் கவின். சோ ரிமைனிங் எல்லாம் லீவ் ஆயிருங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் தான் இருக்கு, அந்த ஃபைல் நான் ஓபன் பண்றேன். Is my screen visible? Screen share ஆகுதா உங்களுக்கு? இல்லண்ணா, பிரசன்டேஷன் தெரியலண்ணா. இப்பதான் ஓகே. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 2 teams have completed their turns, so it will be very much clear to you guys. So event வந்துட்டு it's annual day actually. Imagine it's our college annual day. So phase of planning, organizing and execution, how you're going to do another 4 minutes people can discuss in this forum itself, and another minutes you have to explain it in English. Fine? Okay no. Okay no. Yeah, okay. Your time for discussion starts now.
கவினன் ஃபர்ஸ்ட் நான் பிளானிங் பத்தி சொல்லிடுறேன். இது ஓகே சுதர்ஷன் நீ ஆர்கனைசிங் பார்த்துக்கோ, கவின் நீ எக்ஸிகியூஷன் பார்த்துக்கோ, சரண் நீ ஃபைனலா முடிச்சிட்டோ. ஓகேவா? ஓகேடா. பிளானிங்கோட டீடைல்ஸ் எல்லாம் இது நான் சொல்லிடுறேன். இது எக்ஸிகியூஷனுக்கு வந்து சுதர்ஷா உனக்கு சொன்ன பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் இருக்குல்ல? எதுடா ஆர்கனைசிங் தானே? ஆர்கனைசிங். ஏய் நீ எக்ஸிகியூஷன் தானே? எக்ஸிகியூஷன் தான்டா. அப்பதான் நான் தேர்டா தான்டா பேசணும். நீ ஆர்கனைசிங்கா? ஆமாண்டா. கவினை எது எப்ப சொல்லணும்னு தெரியும்ல? எந்த ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் எந்த ஈவெண்ட் செகண்ட்னா அப்படி சொல்லு. பிளானிங்க்கு நான் சொல்றேன், அதுக்கு ஏத்த மாதிரி நீ ஆல்டரேட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகேடா. சுதர்ஷா எக்ஸிகியூஷன்னா இது நீ எத்தனை பேர் வச்சு இது ஒர்க் ஷஃபிள் பண்ணுவ அந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லணும். ஓகேவா? இது உனக்கு தோணுன பாயிண்ட்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லு. சரணு கடைசியில கன்க்ளூஷன் வந்து கரெக்டா இருக்கணும். ஓகேவா? ஓகேடா. ஓகேடா. சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட் டீம். ஓகே, now we are ready now. கவின் சுதர்ஷன் ரெடியாடா? ஓகே ரெடிடா. ஓகேடா. ஓகே. நீங்க இன்னும் 2 minutes இருக்கு. You are ready now? I can start your explanation time. நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 2 minutes இருக்கு. Yeah, okay. Your explanation time starts now. Hi everyone. We are very glad to be here, and we are the KRS team, and we are going to organize the annual day program. And being the event managers, we are going to explain what are the events and else what we are going to say about it. And we are going to plan the annual day, which starts with an guest lecture and chief guest introduction, and then step by step the events will be followed. And the rank holders and the overall academic toppers will be awarded with the prizes and shields. And it will be after all the events, and it's end with our national anthem. And we are going to plan that our chief minister will be our main guest, and our all college presidents and everyone are chief guest. Okay, now Sudarshan, take out the organizing one. ஆர்கனைசிங் கவின்டா. Okay, Kavin, continue the organizing. Hello everyone. We are going to organizing the first we start about the national anthem and followed by the guest lecture, and we go to the rank orders, and we conduct athletics and some other sports. That's all about Sudarshan. We will execute the program by giving the certificates and the first we will we are going to execute the first song, and we will first welcome the guest, and then sing prayer songs, and then guys, your time limit of 3 minutes got over, so you did well. And then there are more competitions will be. நான் கன்க்ளூஷன் மட்டும் தந்துறேன்.
ஆனா கன்க்ளூஷன் தந்துடுறேண்ணா நான். எஸ்ண்ணா. Now, good afternoon, everyone. After all of the above plans and execution methods which are discussed by my teammates, it will be followed by asking the participants to give their feedback at the end of the event, so that the organizers can improve their mistakes and get rid of it. And also, those kind of events will be conducted more successfully on the future. That's all. Thank you for the opportunity given. Thank you. Yeah, okay, guys. You all can leave. The academic events has got over by this event. This is the final event for you all, guys. First year, guys. Thank you for being the participants. Thank you, now. Thank you. Thank you. Results and certificates will be sent by tomorrow. Okay, now. Thank you.